நம்ம எல்லாரும் பிக் பாஸ் இந்த அளவுக்கு இது வரைக்கும் கோவப்பட்டும் பார்த்துருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு கழிவு ஊற்றியும் பார்த்துருக்க மாட்டோம். இருக்கிற மொத்த கண்டஸ்டன்ட்டையும் உட்கார வச்சு டைரக்டா ஒவ்வொருத்தருக்கும் செருப்பால் அடிச்சாருன்னு கூட சொல்ல முடியாது, செருப்பை சாணியில முக்கி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்காருங்க. அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா லிட்டரலா ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு இடத்துல இருந்து இறங்கி வந்து, அதாவது நான் உங்களுக்கு சம்பளம் போடுற ஒரு பாஸா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பேரையும் காரி காரி துப்புறாரு. அது இந்த அளவுக்கு பிக் பாஸ் வந்து கோவப்பட்டு சத்தியமா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவே முடியாது. ஆனா எனக்கு அந்த இடத்துல ஒன்று தோணுது, யோ பிக் பாஸ் நடிக்காதையா, நீ நடிகை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது இவங்க கிட்ட கிரியேட்டிவிட்டின்னு காலையில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன் கிரியேட்டிவிட்டின்னு கேட்கறாருன்னு. அவனுங்க ஒண்ணுமே பண்ணாததுனால மொத்த பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணி தான் ஆகணும், பண்ணலன்னு வச்சுக்கோங்க உங்க டீம்ல இருந்து எவன் நல்லா பண்ணல நீங்களே வெளியே தூக்கி அடிச்சிருங்க, அவங்க டாஸ்க்லேயே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கழிவு ஊத்துறாது. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன தெரியுமா? கண்டென்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா 59 நாள் ஆயிடுச்சு, ஷோ இன்னும் பார்த்தீங்கன்னா எழும்பவே மாட்டுது, அப்படியே படுத்த படுக்கையாவே கிடக்குது, கொஞ்சமாவது மேலே வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? இந்த டாஸ்க்கு இவங்களுக்கு கொடுத்தா இந்த கண்டென்ட் தான் வரும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு இவங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி திட்டுற மாதிரி திட்டுவீங்களா, நாங்கள் பார்க்குற மாதிரி பார்ப்போமா? ஆடியன்ஸ் எல்லாம் நினைப்போம், பா பிக் பாஸ் என்ன மாதிரி திட்டுறாருல, வேற லெவல் பா, அவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நினைப்போம். நம்ப மாட்டோம், உங்களை நம்பவே மாட்டோம். இப்போ என்ன பண்ணீங்க, 3 வாரமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபன் டாஸ்க் கொடுத்துட்டு, எதுக்கு உங்களுக்கு ஃபன் டாஸ்க் கொடுக்குறீங்க? அந்த ஒரு கேள்வி வருதுல, இவங்களே பாமை வைப்பாங்களா, அப்புறம் இவங்களே எடுப்பாங்களா, என்னங்க நீங்களே ஃபன் டாஸ்க் கொடுப்பீங்களா, அதுக்கப்புறம் ஃபன்னு வரலன்னு கழுவி ஊற்றுவீங்களா? பார்க்குறேன் நாங்கள் வந்து எப்போ பிக் பாஸ் கொந்தளிச்சிட்டாரு, பிக் பாஸ் பயங்கரம், பிக் பாஸ் மாசு அப்படின்ற மாதிரி ஃபயர் ஒண்ணுமா? என்ன பிக் பாஸ் நடிக்காதீங்க. அதாவது உள்ள இருக்க விக்கல் சீக்கிரம் பர்ஃபார்மன்ஸ் போடுறாரோ இல்லையோ, நீங்க அதுக்கு மேலே போடுறீங்க. இந்த விக்கல் சீக்கிரம் எப்பா இந்த பிக் பாஸ் திட்டுறப்ப சில பேர் பர்ஃபார்ம் பண்றானுங்க, ஒரு சைடில் சபரி ஒரு சைடில் விக்கல்ஸ், ஐயோ கொட்டுறானுங்கப்பா. அதாவது தனியா ஒருத்த மட்டும் சைடில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுலயும் குறிப்பா இந்த விஜே பார்வதி கமுருதினை வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. அது ஒருத்த தான். ஏன் தெரியுமா? மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிடறானுங்க, கேப்சூல் இருக்குல்ல மைக்கோட ஹெட், அதை வந்து உள்ள தள்ளிடுறானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அதை வந்து கவர் பண்ணிக்கிறானுங்க ஃபுல்லா. அந்த மாதிரி இது பண்ணிட்டு ஃபுல்லா இவனுக்கு என்னென்ன பேசுவானுங்க தெரியல. அதான் நைட்ல 10 மணிக்கு மேல் இவர்களுடைய கான்வர்சேஷன் எந்த மாதிரி இருக்கும், கவர் அந்த மாதிரிலாம் பேசுவாங்களே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்கை மறைச்சிக்கிட்டு பேசுறாங்க. பிக் பாஸ் வந்து நேத்தும் வார்னிங் கொடுத்தாரு, முந்தா நேத்து வார்னிங் கொடுத்தாரு. இதோட அது அவரே சொல்றாரு, 10வது முறையா நான் வார்னிங் கொடுக்குறேன் உங்களுக்கு, என்னதான் பண்றீங்க? அந்த அளவுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா இருக்க தெரியல, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். அதாவது எத்தனை வாட்டி ஒரு மனுஷன் சொல்ல முடியும், அந்த வீட்டுக்குள்ள மைக்கை வந்து மறைச்சா கண்டிப்பா வந்து நீங்க என்ன வேணா பேசிக்கலாம், அப்ப யார் வேணா மைக் கழட்டி போட்டு என்ன வேணா பேசலாமே. உங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு டெய்லி உங்களுக்கு சம்பளம் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு பண்ணி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மைக்கையும் மறைச்சிப்பீங்கன்னா, அப்ப நாங்க உங்ககிட்ட இருந்து என்னதான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தேவை கண்டென்ட், அதை வந்து நீங்க மறைச்சிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க ஒன்று பேசிட்டு போயிடுவீங்க. அப்ப நாங்க என்ன பைத்தியக்காரங்க? பார்வதியும் கமுருதினையும் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாரு. அப்படி என்ன உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டாக் கேட்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது உங்களுக்கு அப்படி பேசணும்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பேசுங்க. இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே பேச சொல்லுங்க, வெளியே விட்டுறோம், வெளியே போயிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18+ தான். கண்டிப்பாக அந்த மைக்கை மறைச்சிட்டு பேசுறது எல்லாம் 18+ தான். ஓகேங்களா? ஸோ அந்த 18+ பேசுறதுக்கோசமே மைக்கை மறைச்சிக்கிறாங்க. பிக் பாஸ் வந்து சத்தியமாக சொல்ல செம்மையாக கடுப்பாயிட்டாரு. 2 பேரையும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. டைம் எடுத்து கழுவி ஊத்திட்டாரு. அதாவது நான் ஒரு தடவை சொல்ல முடியல, எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து 2 பேர்ட்டையும் பதில் இல்லை. கமுருதின் வந்து பிக் பாஸ் இதுக்கப்புறம் நடக்காது, இதே தானே 10வது முறையா சொல்றேன், எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது, உங்களுக்கு நீங்களாம் அடல்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. டே நீ வளர்ந்துருக்க 7 அடி 6 அடி வளர்ந்துருக்கல, உனக்கு அறிவுன்றது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவங்க கிட்ட இருந்து பேசிக் என்ன திரும்ப கேட்கிறாரு, எல்லாம் சாப்பிட்டு அந்த நகையே பார்த்துன்னு உட்காந்துனுக்குறான். அதாவது அந்த டாஸ்க் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி காலையிலே சொன்னாருங்க, இந்த டாஸ்க் லெட்டர் வந்ததுல அதை எடுத்து ஒரு தடவை படிங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் படிச்சானுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்க வந்து நகையை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா என்ன பண்ணுறாங்க, ஓகே நகை ஓகே பாஸ் டாஸ்க் லெட்டர் படிச்சாச்சு அப்படின்னு வெஸ்ட் போயிட்டானுங்க. இப்போ அதே தான் கேட்குறாரு, உங்க எல்லாரும் டாஸ்க் லெட்டர் படிக்க சொன்னல, படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அமைதியாக இருக்காங்க. டேய் உங்ககிட்ட தானே கேட்குறேன், பதில் சொல்லுங்கடா, டாஸ்க் லெட்டரை படிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் படித்தேன் பாஸ், பதில் சொல்றது கூட உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது உங்களுக்கு படிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணல? அதுவும் கானா வினோத்துக்கிட்ட கேட்குறாரு. ஆரம்பம் சூப்பராக ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரே ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேனே பிக் பாஸ், அதாவது
நேற்று வந்து அந்த டாஸ்க்கை ரிவீல் பண்ணாங்க பார்த்தீங்களா, என்னோட கேரக்டர் இதுன்னு, அதுதான் அவ்வளவுதான் உங்களால் கண்டென்ட் அந்த கேரக்டருக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே அவங்களால கொடுக்க முடியல அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி பிளேம் கேம் ஆடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஷோ நல்லா போகிறதுக்கு கண்டஸ்டன்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பிளேமை தூக்கி கண்டஸ்டன்ட் மேலே போடுற மாதிரி தான் எனக்கு இதை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த கண்டஸ்டன்ட் கிட்ட அவ்வளோதாங்க வரும். நீங்களே இத்தனை நாள் பார்த்துட்டீங்க இந்த சீசன் வந்து வன்மம், அதாவது வன்மம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை, மொத்த குடோனாவே இருக்குது இந்த சீசனில். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகும், இங்கே எப்படி கவுண்டர் ஒர்க் அவுட் ஆகும், இங்கெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த மாதிரி ஃபன் டாஸ்க் கொடுக்கறதுலாம். இதுவே நீங்கள் செங்கலா எனக்கு ஃபீலிங் வருது, செங்கலா மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு அப்படியே பத்துக்கிட்டு குபுன்னு வீடே எரிஞ்சிருக்கும். ஏன்னா 10 பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருப்பானுங்க. அதுதான் நடந்திருக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுக்காம நீங்கள் அலைக்கழிச்சிட்டு நீங்கள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மழைலாம் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி பரப்பி விட்றீங்க. அதெல்லாம் காரணமே கிடையாது. ஆக்டிவிட்டி ஏரியான்னு ஒன்று வச்சிருப்பீங்களா, அதுக்கப்புறம் மழை பெய்யுது அதனால இந்த டாஸ்க் கொடுத்தோன்னு சொல்லிட்டு உருட்டுவீங்களா, எல்லாத்தையும் நம்பணுமா நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஓகே இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துரும், அட்லீஸ்ட் இதில் அடிச்சுப்பானுங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் என்னன்னா காலையிலேருந்து அடிச்சிக்கவே இல்லை. நீங்கள் இந்த ப்ரோமோவில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குது. அதனால் வந்து பிக் பாஸ் வந்து இரிட்டேட் ஆகிட்டு இருக்காரு. என்னடா காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், எல்லாம் திங்குறீங்க தூங்குறீங்க நகையே பார்க்குறீங்க, அப்போ என்னதான் இதை எப்படிதான் நாங்கள் போட்டு காமிக்கிறது, 1 hour ஷோ எடிட் பண்ணுறதுக்கு நேற்று எவ்வளோ கஷ்டப்பட திரும்பினாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா 1 hour ஷோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடிட்டர் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கழுவி ஊற்றிருப்பான், பிக் பாஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த 1 hour ஷோவை என்னால் கொண்டு போக முடியல, எடிட்டே பண்ண முடியல, ஏன்னா கண்டென்ட்டே இல்லை, எவ்வளோ நேரம் இவனுக்கு சும்மா மூஞ்சியே பார்த்துக்கிறதே பார்க்க முடியும், அதனால தயவு செஞ்சு ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுறாரு. அதனால தான் கழுவி ஊத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் எடுத்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வியானா இவங்களாம் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆட தெரியாதா? அதுதான் அவர் கேட்குறாரு. ஏதாவது பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம், அந்த கேரக்டரை உள்வாங்கி நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி, நான் தான் காலையில் ஒரு திட்டும் போது சொன்னேன், அவர் என்ன தான் திட்டினாலும் அவுட் புட் இதுதான் அப்படின்ற மாதிரி இப்பயும் திட்டிருக்காரு. திட்டினது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மனசு வந்து பாதிச்சிச்சு. மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன பண்ணுறது இப்படி திட்டாரு, பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் திட்டல. அதாவது மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு இவனுங்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளித்தனமான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா எப்படி நடக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா அதாவது எல்லாருக்கிட்டையுமே டேலண்ட் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது ஓகேங்களா, எல்லாருமே டேலண்டட் தான், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இதில் பார்த்தவங்க தான் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது அவங்களால ஏன் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு அந்த கான்செப்டே புரியல. அந்த கிளாரிட்டியான ஆள் ஒருத்தராவது இருக்கணும், கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த கிளாரிட்டி யாராவது கொடுத்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இங்கே வந்து ஒன்று நடக்கணும், அது நடக்க மாட்டுது. ஆக்சுவலாக விக்கல் விக்ரம் சில இடத்துல யோசிக்கிறாப்புல, ஆனால் என்னன்னா ஒரு ஃபன்னுன்ற மாதிரி யோசிக்கிறார். அவருக்கே முதல்ல ஃபன்னு வரல, அதுதான் இங்கே பிரச்சனை. விக்கல் விக்ரம் ஏதாவது பண்ணால் கூட 1 hour ஷோவில் போட மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, ஃபன்னு ஒர்க் அவுட் ஆனதான் ஃபன்னாக அதை எடுத்து போடுவாங்க. ஃபன்னு ஒர்க் அவுட் ஆகாமல் இரிட்டேட் ஆகாமல் அவங்களுக்கே பார்க்க இரிட்டேட் ஆச்சுன்னா அது எப்படி 1 hour ஷோவில் போடுவாங்க? அதனால் அதையும் போடுறதில்ல, அதனால தான் அது ஒர்க் அவுட்டும் ஆகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஒரு ஐடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் யோசிக்கணும். இன்றைக்கான டாஸ்க்னு ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்களே, அதையாவது ஃபிசிக்கல் அதாவது இந்த டாஸ்க்கு கூட நைட் எப்படி இருந்தாலும் ஒரு டாஸ்க் வைப்பாங்க, அந்த டாஸ்க் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக கொடுங்க. நேற்று மாதிரி காய்கறி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாதீங்க. லைவ் வேறு ஃபுட்டேஜ் வேறு காணும், என்ன மேட்ரு ஃபுட்டேஜ் வேறு ஏதோ எழுதி தூக்கின்னு போயிச்சா நான் ஆர்டிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நேற்று திடீர்னு பார்த்தீங்கன்னா பழைய அதாவது 1 மாதம் முன்னாடி இருக்க ஃபுட்டேஜ் தூக்கி சொல்லிட்டானுங்க லைவில். ஸோ அப்படின்னும் போது இன்றைக்கி 1 hour ஷோலையாவது அந்த ஃபுட்டேஜ் இருக்குமா, இல்லை அந்த எபிசோட் அதோட முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. அதாவது நேற்று ஒரு டாஸ்க் நடந்ததில்ல, அதுக்கு எண்டிங்கே இல்லை, அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட தான் இருக்குது. அது என்னன்னு இன்னைக்கான எபிசோட தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் இந்த அளவுக்கு திட்டுறாருல, இவங்கெல்லாம் திட்டுறாருல. ஆக்சுவலாக ப்ரோ என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொந்தளிக்கிறாருன்னா அவர் வந்து ஜெனியூனா அவருக்கு வந்து காண்டாய் தான் கத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை வேற வழி இல்லை இதை வச்சாவது கண்டென்ட் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி திட்டுறாருன்ற மாதிரி சொல்லுறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒப்பீனியன் ஜெனியூனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் இந்த டாஸ்க் தான் உங்களுக்கு தெரியும், இவங்க கிட்ட இருந்து இந்த கண்டென்ட் தான் வருதுன்னு தெரியும், ஆனால் அவங்கள வந்து வச்சு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கணும். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இதுக்கப்புறம் கண்டென்ட் வேணும்னா பிசிக்கல் டாஸ்க்கு தான் போகணும், அவங்க மனசை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.